ஒரு கொஸ்டின், ஏன் சில ஸ்டூடெண்ட்ஸ் 24 மணி நேரத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறாங்க, ஆனால் அதே 24 மணி நேரம் இருந்தும் நம்மளால் ஏன் முடியலை? அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா பிரெயின் இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா டேலண்ட்டாக இருக்கா? இல்லை, டிஃப்ரென்ஸ் இருக்கிறது டெய்லி ரொட்டீனில் தான். டாப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிக நேரம் பிடிக்க மாட்டாங்க, ஆனால் கரெக்ட் டைமில் கரெக்ட் மெத்தடில் கரெக்ட் மைண்ட் செட்டோடு படிப்பாங்க. இந்த வீடியோவில் ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ் காமன்லி ஃபாலோ பண்ணுற ஒரு எஃபெக்டிவ் டெய்லி ரொட்டீன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெய்லி ரொட்டீனில் இருக்கிற ஒரு ஐடியாவை கூட நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணால் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு மைண்ட் மீன் தமிழ். திங்க் பெட்டர், க்ரோ பெட்டர். 6 AM வேக் அப். மார்னிங் எழுந்த உடனே ஃபோனை ஓப்பன் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதை ரீல்ஸ்க்கு கொடுக்காதீங்க. விண்டோ ஓப்பன் பண்ணுங்க, ஃப்ரெஷ் ஏர், வாட்டர் குடிங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. மார்னிங் ஸ்டார்ட் எப்படி பண்ணுறீங்களோ மோஸ்ட்லி அந்த டே அதே எனர்ஜியில் தான் போகும். 6:30 AM எக்ஸசைஸ். 20 to 30 நிமிஷம் பாடிக்கு மூவ்மெண்ட் கொடுங்க. ஜிம்முக்கு போகணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் தூரம் நடந்தால் போதும். ஸ்கிப்பிங் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது பிரெயினுக்கு பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். அது கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹெல்த்தி பாடி, ஹெல்த்தி மைண்ட். 7:15 AM பிளானிங். நோட் புக் எடுங்க. இன்னைக்கு முடிக்க வேண்டிய டாப் 3 இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ் ரிவிஷன் பண்ணணும், கெமிஸ்ட்ரி நோட்ஸ் எழுதணும், அசைன்மெண்ட்டை முடிச்சே ஆகணும். இந்த 3 டாஸ்க்கை முடிச்சா அந்த நாளில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைவீங்க. 8 AM டீப் ஸ்டடி செஷன். மார்னிங் பிரெயின் எப்போவுமே மேக்ஸிமமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸை மார்னிங் படிங்க. யூஸ் பொமடோரோ மெத்தட். 50 நிமிஷம் படிச்சிங்கன்னா 10 நிமிஷம் பிரேக் விடுங்க. அப்போ தான் பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இதையே ரிப்பீட் பண்ணிங்கன்னா அன்னைக்கு படிக்க வேண்டிய அந்த சப்ஜெக்டை நல்லா படிச்சிடலாம். 11 AM ஷார்ட் பிரேக். கொஞ்சம் வாக் பண்ணுங்க, தண்ணி குடிங்க, ஸ்க்ரீன் பார்க்காதீங்க. பிரெயின் கொஞ்சமாச்சு ரீசார்ஜ் ஆகட்டும். ஆஃப்டர்நூன் கிளாஸ் இருந்தால் ஃபுல் அட்டென்ஷனோட கொடுங்க. நோட்ஸ் ரைட் பண்ணுங்க. டவுட் இருந்தால் அதே டேல கிளியர் பண்ணுங்க. நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஈவினிங் 30 மினிட்ஸ் ரிவிஷன். மார்னிங் படித்ததை மறுபடியும் குவிக் ரிவ்யூ பண்ணுங்க. ரிவிஷன் தான் மெமரி ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நைட் டின்னருக்கு அப்புறம் ஹெவி ஸ்டடியை அவாய்ட் பண்ணுங்க. லைட்டாக ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்த நாளுக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுங்க. உங்கள் பேக்கை ரெடி பண்ணுங்க, ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுங்க, அலாரத்தை செட் பண்ணுங்க. இது ஒரு ஸ்மால் ப்ரிப்பரேஷன் தான். அடுத்த நாள் மார்னிங் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். பிஃபோர் ஸ்லீப் ஃபோன் யூஸ் பண்ணாமல் 10 நிமிஷம் புக்கை படிங்க. இல்லைனா டுடேஸ் லேர்னிங் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன், நாளைக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான். டெய்லி 1% இம்ப்ரூவ் பண்ணினா 1 இயரில் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும். ரிமெம்பர், சக்ஸஸ்க்கு ஷார்ட்கட் இல்லை, ஆனால் கரெக்ட் ரொட்டீன் இருந்தால் சக்ஸஸ் ஈஸியாகும். இந்த ரொட்டீனில் நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற ஹேபிட் எது? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மைண்ட் மீன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் 10 ஸ்டடி மிஸ்டேக்ஸ் தட் வேஸ்ட் யுவர் டைம் அதை பற்றி பார்க்கலாம். Until then, think better, grow better. Mind மீன் தமிழ்.